வணக்க நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது கங்காரா. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஒரு அமானுஷ்யமான சக்தி உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு கிரைம் த்ரில்லரான படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதைன்னா, சிங்கமல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாரு நம்ம படத்தோட ஹீரோ. ஆனால் அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா வந்து நடக்குது. அது எப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போ இந்த ஹோட்டலில் வந்து தங்க வர்ற எல்லாருமே வந்து திடீர்னு வந்து காணாமல் போய்கிட்டே இருப்பாங்க. இப்படியே வந்து காணாமல் போய் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே வந்து காணாமல் போயிட்டாங்க. இதை வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. போனவுடனே அவரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுறாரு. ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணல. ஆனால் ஒன்றுமே வந்து அவருக்கு கிடைக்கல. கடைசியில் ஊர் மக்களும் சில பேர் என்ன சொல்கிறாங்களோ, அந்த ஹோட்டலில் வந்து ஆவிங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆவிங்களா, இல்லை மக்களை வந்து இப்படி கடத்தப்படுறாங்களா, கொலை செய்யப்படுறாங்களா, அது என்னென்ன நடக்க போகுது, அது ஹீரோ வந்து நம்ம கண்டுபிடிச்சாரா அப்படின்னு தான் இந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்டே இருக்குது. இருந்தாலும் வந்து இது வந்து ஆவியாக இருக்காது, இது வந்து ஏதோ ஒரு குற்றவாளிக்கு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை வந்து கண்டுபிடிக்க வந்து முன் போகிறாரு. இதன் விளைவாக படத்தில் சில பரபரப்பான காட்சிகள் வந்து இருக்குது. அப்புறம் வந்து மேகனா ரஞ்சி ராகவன் ஒரு உளவியல் நிபுணராக வந்து வாழ்க்கையில் முறியடித்த ஒரு போலீஸ் உதவியாளரை வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய வர்றாங்க. ஒட்டுமொத்தமாக கங்கார் என்பதில் இயக்குனர் கிஷோர் வந்து மேகலா மேனன் ஒரு கண்ணியமான முயற்சியாகும். அவர் ஒரு மற்றும் உணர்ச்சிகரமான கூறுகளை வந்து நேர்த்தியாக வந்து இணைச்சிருக்காரு. இது ஒரு பார்வையாளர்கள் வந்து கதையில் வந்து பிடியில் வந்து வச்சுருக்குது. ஆனாலும் எங்கோ அதை வந்து சரியாகவும் மேலாக வந்து படமாக்குறது. ஆனாலும் அசாதாரணமான ஒன்று இருக்கா, இல்லை உண்மையாக வந்து இது நம்மளை வந்து ஏமாத்துறாங்களா அப்படின்னு வந்து படத்தில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்றி காமிக்கல. நமக்கு இந்த படமே வந்து ஆவி தான், இல்லை இப்படி காணாமல் போகிறாங்க அப்படின்னு மாற்றி நமக்கு வந்து யோசிக்க வச்சிடும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா காட்டினா வீக்கெண்ட் போர் அடிச்சுன்னா பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.